மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் முதியோர் இல்லத்திற்கு செல்ல மறுத்த மாமியாரை குடும்பத்தினருடன் சேர்ந்து அடித்து உதைத்த மருமகளினுடைய வீடியோ வெளியாகி இருக்கிறது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ்குமார், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? பார்க்கவே இந்த காட்சிகள் பதைபதைக்க வைக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரை சேர்ந்த 70 வயது மூதாட்டி சரளா பத்ரா தன்னுடைய மகன் விஷால் மற்றும் மருமகள் நீலிகாவுடன் வசித்து வருகிறார். தன்னுடைய மாமியார் சரளாவை அவருடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று நீண்ட காலமாக தன்னுடைய கணவரை வலியுறுத்தி வந்தார். ஆனால் மாமியாரோ முதியோர் இல்லத்திற்கு செல்ல மறுப்பு தெரிவித்ததோடு கணவரும் அதற்கு இடையூறாக இருந்திருக்கிறார். இதனை முன்வைத்து தொடர்ச்சியாக மாமியாரை வசைப்பாடுவதை, திட்டுவதை மருமகள் வாடிக்கையாக கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இது தொடர்பாக தன்னுடைய மாமியாரை நீலிகா வசைப்பாடி கொண்டிருந்த போது அவருடைய கணவர் இடைமறித்து அதை தடுத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தன்னுடைய தந்தை மற்றும் சகோதரனை வீட்டிற்கு வரவழைத்த நீலிகா இது தொடர்பாக புகார் தெரிவித்திருக்கிறார். அப்போது நீலிகாவினுடைய தந்தையும் சகோதரனும் சேர்ந்து விஷாலை சரமாரியாக வசைப்பாடி தாக்கி இருக்கின்றனர். இதனை தடுப்பதற்காக அவருடைய தாய் சரளா வந்தபோது மருமகள் நீலிகா 70 வயது மூதாட்டி என்றும் பாராமல், தன்னுடைய மாமியார் என்றும் கூட பாராமல் அவரை சரமாரியாக அடித்து உதைத்ததோடு அவருடைய தலைமுடியை பிடித்து இழுத்து சரமாரியாக தாக்குகின்ற அந்த பதைபதைக்க வைக்கின்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. அருகில் இருந்தவர்கள் எல்லாம் கூட உடனடியாக ஓடி வந்து அவர்களை சமாதானப்படுத்தி இருக்கின்றனர். இது தொடர்பாக விஷாலின் சார்பில் காவல் நிலையத்தில் இந்த சிசிடிவி காட்சிகளை கொடுத்து புகார் அளிக்கப்பட்டது. முதலில் காவல்துறையினர் இந்த புகாரை வாங்க மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். ஏனென்றால் நீலிகா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சற்று செல்வாக்கு மிக்கவர்கள் என்பதால் இந்த புகாரை வாங்க காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் தொடர்ந்து புகார் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு 70 வயது பெண்மணி என்றும் கூட பாராமல் அவரை ஈவு இரக்கமின்றி தாக்கக்கூடிய இந்த காட்சிகள் ஒட்டுமொத்தமாக மத்திய பிரதேச மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களை விவரித்தமைக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.